ஹலோ! வெல்கம் பேக் டூ மூவி ரீகேப் தமிழ். இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் சூப்பரான இன்ஸ்பைரிங் மூவி. 3 ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து நாசாக்காக ஒர்க் பண்றாங்க. மேத்தமேட்டிஷியன் தான். இப்பவே நெறைய ரேசிசம் இன்னும் இவங்க வந்து 1960ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பனா இன்னும் எவ்ளோ ரேசிசம் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல இந்த 3 லேடீஸ் எப்படி சாதிச்சாங்க அப்படின்ற கதைய தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். மூவியோட பேர் ஹிடன் ஃபிகர்ஸ். மூவியோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணு வந்து 1, 2, 3 சொல்லிட்டே வரா. நம்மலாம் எப்படி நார்மலா 1, 2, 3 அந்த மாதிரி தானே சொல்லுவோம். ஆனா இந்த பொண்ணு எப்படி சொல்லுதுன்னா பிரைம், 2 பிரைம் இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ சொல்லிட்டே வரா. அது மட்டும் இல்லாம இந்த பாப்பா வந்து ஒரு 6வது படிக்கிறது வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சூப்பரான மேத்தமேட்டிக் நாலேஜ் இருக்கிறதுனால ஹை ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்றாங்க இவங்க ஸ்கூல்ல இருந்து. இந்த வெர்ஜினியால மட்டும் தான் வந்து இந்த பிளாக் பீப்புள்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அங்க இருக்க கிளாஸ்க்கு தான் இந்த பாப்பாவை அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த டீச்சர்ஸே இவங்க காசு கலெக்ட் பண்ணி இந்த குழந்தைக்காக கொடுத்து அனுப்புறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. இந்த குட்டி பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹை ஸ்கூல் பசங்க இருக்காங்களே அவங்களுக்கு மேக்ஸ் இருக்கு. அதை எடுக்க சொல்லி இவங்க கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. இந்த பொண்ணு அந்த கொஸ்டினை வந்து சூப்பரா சால்வ் பண்ணிடுது. இதை வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க. அதெல்லாம் நெறைய படத்துல பார்த்துருப்பீங்க. இவங்க பேரு இந்த படத்துல டார்த்தி. அதுக்கப்புறம் மேரி, இன்னொருத்தவங்க காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. அவங்க பேர் கேத்ரின். இவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பாப்பா. டார்த்தி எப்படியோ கார் ஸ்டார்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏய் யாராவது கார் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாருமே கண்டுக்கவே இல்ல. அப்போ வந்து கேத்ரின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் டார்த்தி யாராவது தயவு செய்து ஆன் பண்ணுங்க அப்படின்னோடனே ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஆனே ஆகல. இப்போ என்ன பண்றாங்க, மேரி மேக்கப் போட்டுக்கிட்டே நான் போயிட்டு யார்கிட்டயே லிஃப்ட் கேட்டு நான் போறேன்ப்பா ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க கை காமிச்சிட்டு இருக்காங்க லிஃப்ட்டுக்கு. அப்போ வந்து ஒரு கார் வருது. யார் கார்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கார் வருது. கண்டிப்பா வந்து ஏற்கனவே நீக்ரோஸ்னாலே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி சந்தேகப்படுறதா இருக்கும். இவங்க 3 பேரும் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகி நின்னுட்டு இருக்கதை பார்த்தா அவங்க சும்மா விடுவாங்களா? அதனால இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. கார் கிட்ட வருது. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேக்குறாரு. அப்போ இவங்க சொல்றாங்க இல்லங்க சார் எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னோடனே கேக்குறாரு. அதே மாதிரி நீங்க ஏன் இந்த இடத்துல நின்னுக்கிறீங்க அப்படின்னோடனே மேரி சொல்றாங்க அங்க ஒன்னும் இந்த இடத்துல வந்து நிக்கல சார், கார் தான் அப்படி வந்து நின்றுச்சு அப்படின்னோடனே இவங்க வந்து கேத்ரின் தயவு செய்து சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு மேரியே சொல்றாங்க. உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் கார்டுலாம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்பதான் பாக்குறாங்க நீங்க நாசாக்காக ஒர்க் பண்றீங்களா அப்படின்னா ஆமா சார் நாங்க நாசாக்காக தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து இவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல சார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டார்த்தி என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுப்பாங்க. கார் ஸ்டார்ட் ஆயிடும். லேட் ஆயிடுச்சு நான் வேணா உங்களுக்கு எஸ்கார்ட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்கும் போது கேத்ரின் இல்ல சார் பரவாயில்ல அப்படின்றாங்க. மீறி என்ன பண்றாங்க, சார் தேங்க்யூ நீங்க கண்டிப்பா வரலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு போயிறாரு. மேரி தான் வந்து கார் ஓட்டிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்பீடா ஓட்டி போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பிரிவிலேஜ் இல்லையா, இந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் வந்து பிளாக் அமெரிக்கன்ஸ்க்கு எஸ்கார்ட்டா வருது. அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இல்லாம நிறைய நீக்ரோ லேடிஸ் வந்து நாசாவோட வெஸ்ட் கேம்பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேர் வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ், நியூக்ளியேஷன் மேத்தமேட்டிஷியன்ஸ்லாம் இதுல இருப்பாங்க. இங்க வந்து நாசாக்காக புதுசா வந்து ஐபிஎம்ல இருந்து டேட்டா ரன் பண்றதுக்காக ஒரு மிஷின்ஸ்லாம் வருது. அதுக்காக மேத்தமேட்டிஷியன் தேவைப்படுறாங்க அப்படின்றதுனால இவங்க வெஸ்ட் சைட்ல இருந்து ஈஸ்ட் சைடுக்கு ஒரு லேடியை கூட்டிட்டு வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து கேத்ரின். நான் தான் சொல்லியிருக்கேன்ல இங்க பயங்கர ரேசிசம் இருக்கும். அது மாதிரி கலர்டு லேடிஸ்க்குன்னு ஒரு டாய்லெட் அவங்களுக்குன்னு எல்லாமே தனித்தனியா தான் இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே வந்து தனியா ஒரு வெஸ்ட் சைட்ல தான் இருப்பாங்களே தவிர ஒயிட் பீப்புள் எல்லாமே ஈஸ்ட் சைட்ல தான் இருப்பாங்க. இங்க தான் பால்ன்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்க பால்ன்றவங்க கேத்ரினுக்கு மேல இருக்கவங்க. இவங்க நம்பர்லாம் வந்து சில விஷயத்துல இம்பார்ட்டன்ட் திங்லாம் அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து கால்குலேட் பண்ண சொல்றாரு. எல்லா கால்குலேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போகணும் இல்லையா, இவங்க போயிட்டு அந்த மிஷல்ன்ற ஒருத்தவங்கள்ட்ட கேக்குறாங்க எங்க லேடிஸ் டாய்லெட் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது பிளாக் பீப்புளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கொடுத்த ஃபைல் எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த வெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வெஸ்ட் கேம்பஸ்க்கு ஓடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் கிட்ட ஓடிட்டே இருக்காங்க. அங்க போயிட்டு வேகமா ரொம்ப அர்ஜென்ட்டா வந்தாலும் அவங்க அடிக்கிட்டு தான் அங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தான் போகணும். இப்படி போய் அங்க உட்காந்து எல்லா கால்குலேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. கேத்ரின் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க கப்பை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு பிரவுன் கலர் கப் மாதிரி இருக்கு. இந்த ஒயிட் பீப்பிள் இருக்காங்களே இவங்களுக்கு மட்டுமே ஒரு காஃபி மிஷின் இருக்கு. அங்க போயிட்டு இவங்க காஃபி எடுத்துட்டு வராங்க. ஆனா எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. இதை அவங்க குடிக்காம வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நார்மலா எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான டைம் இந்த நாசாக்கு. ஏன்னா ரஷ்யன்ஸ் வந்து ஏற்கனவே ஸ்பேஸ்ல வந்து நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்லாம் அனுப்புனதுனால இவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து அனுப்பியே ஆகணும் மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. அதனால தான் ரொம்ப ப்ரெஷரான ஒர்க்குக்காக இந்த மேத்தமேட்டிஷியன்ஸை கூப்பிட்டுருப்பாங்க. இவங்களோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசன். இவர் தான். இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரினை கேட்குறாரு. அப்போ வந்து இல்லை பிரேக் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷன் சொல்றாங்க. பிரேக்குக்கா, யாரும் பிரேக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீங்க பிரேக்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. எல்லாமே கிளம்பி போனதுக்கப்புறம் கூட கேத்ரின் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப லேட் ஆயிடுது. ஹாரிசன்ட்ட போயிட்டு அவங்க ஒர்க்க ரிப்போர்ட் பண்றாங்க. அப்போ ஹாரிசன் என்ன சொல்றாரு, "இல்ல இல்ல வேணாம் இது வேஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இவங்க பண்ணது எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில போட சொல்லிடுறாரு. ஏன்னா நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த ஆர்பிட்ல.
அதனால நம்ம ரொம்ப ப்ரிசைஸா, அக்யூரேட்டா இருந்தா மட்டும் தான் நம்மளால போக முடியும் அப்படின்ற மாரி இவங்க பேசுறாங்க. லேட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டார்த்தியும், மேரியும் கார்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "இங்க பாரு நீ இனிமேல் சீக்கிரம் வரேன்னா பஸ்ல பின்னாடி தான் உட்காந்துட்டு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாக் பீப்பிள்க்குலாம் மட்டும் வந்து பஸ்ல போறாங்கன்னா, பின்னாடி தான் உட்காந்துக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்க மட்டும் தான் உட்காந்துக்கணும். இவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே கேத்ரினோட அம்மா ரொம்ப பாசமா அவங்க அம்மா பேசுறாங்க. "இந்த வொர்க் நல்லா இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? கஷ்டமாலாம் இல்லையா?" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்க கேத்ரினுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 3 குழந்தைங்கல வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்குங்க. அதுல பெரிய பொண்ணோட பெட்ல போயிட்டு படுத்துக்குது. மீதி 2 பிள்ளைங்களும் சண்டை போட்டுட்டு இருக்குங்க. அப்ப கேத்ரின் வராங்க வந்துட்டு, "யாரெல்லாம் வந்து இந்த பெட்ல படுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, நாளைக்கு குப்பைய கொண்டு போய் கொட்டணும், நெறைய வேலைலாம் செய்யணும்" அப்படின்னோனே, இந்த சின்ன பிள்ளைங்க 2 பேர் ஓரமா அதுங்க பெட்லயே போய் படுத்துக்குதுங்க. அப்பதான் வந்து என்னன்னா, கேத்ரினோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு விடோ. இவங்கலாம் வந்து சர்ச்ல வொர்க் இருக்கும்போது, இவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்மில இருப்பாங்க. டார்த்தியோட ஹஸ்பண்டும், மேரியோட ஹஸ்பண்டும். இவங்க விடோவா இருப்பாங்க இல்லையா? அப்ப வந்து இங்க ஒரு ஆர்மி மேன் வராங்க. இவங்க மேரியும், டார்த்தியும் வந்து ஜான்சன்றவர கேத்ரின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து, "நீங்க நாசால வொர்க் பண்றீங்களா? ரொம்ப நல்ல விஷயம்." ஏன்னா, இவங்க ஆர்மில இருக்காங்க இல்லையா? எப்பயுமே வந்து ஒயிட் பீப்பிள் வந்து பிளாக் பீப்பிள அவங்களுக்கு தேவைக்காக தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னோனே, தேவைக்காக தான் யூஸ் பண்றாங்கன்னு கேத்ரினுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுது. "இல்ல இங்க பாருங்க, நாங்க பொண்ணுங்கன்றதுனால அவங்க எடுக்கல. நாங்க வந்து நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்றதுனால மட்டும் தான் எடுத்திருக்காங்கன்னு" சொல்லிட்டு அவங்க கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. பேசிக் போற பீப்பிள வந்து நேவி பைலட்லேருந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் ஜான்றவரு. இவரு மத்தவங்க எல்லாமே ஒரு 10, 15 பேர் போவாங்க. ஜான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க தனியா பேக் லேடீஸ் நிப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட போய் பேசி, அவங்களுக்கு கையெல்லாம் குடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து மேல் அதிகாரிகளுக்கு பிடிக்கல. அதனால ஜான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. மத்தவங்க யாருமே வந்து இந்த பேக் பீப்பிள் கிட்ட இந்த லேடீஸ் கிட்ட போயிட்டு யாருமே பேசுறதில்ல. ஒயிட் பீப்பிள்ட்ட மட்டும் தான் போய் பேசுவாங்க. ஜான் மட்டும் தான் அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க. கேத்ரின் அவங்க வொர்க் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு சரி காஃபி எடுக்கலான்னு போறாங்க. அங்க கூட கலர்டுன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கானுங்க. இத பார்த்தோனே எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. இவங்க கப்ப கூட தனியா தான் வச்சிருக்காங்க. அந்த காஃபி மக்ல ஒண்ணுமே இல்ல. இவங்க தான் ரெடி பண்ணணும் போல எதுவா இருந்தாலும் கேத்ரின். காஃபி ஊத்திட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த பால் என்ன பண்றான், புக் அப்படியே தூக்கி டப்புன்னு போடுறாங்க டேபிள்ல. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கேத்ரினுக்கு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு நீங்க இத செக் பண்ணுங்கன்னு பால் சொல்லும்போது, அவங்க கேத்ரின் சொல்றாங்க, "இல்ல சார் எனக்கு என்னென்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா தான் நான் வந்து போட முடியும். நம்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டு என்னால கால்குலேஷன்லாம் போட முடியாதுன்னோனே, பால் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஹாரிசனும் இது ஏற்கனவே செக் பண்ணிட்டோம். நீங்க சும்மா அது ஒரு டம்மி தான் நீங்க செக் பண்றது அப்டின்னோனே, இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா இவனுங்க இப்டி பண்றானுங்க. அப்ப இவங்க கேத்ரின் என்ன பண்ணுவாங்க, சும்மா அந்த பிளாக்ல தான் மேல வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அத வந்து லைட்ல வச்சு காமிக்கவும், அதுல என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுல தெரிஞ்சிருக்கு. இத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஐடியா வருது. அத வந்து வொர்க் அவுட் பண்ணி அந்த போர்ட்ல எழுதியும் போடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஐபிஎம்லேருந்து மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு அந்த டேட்டா வந்து ரன் பண்றதுக்காக. ஆனா என்னன்னா, அந்த ரூம்குள்ள போக முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. அதனால இவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு வந்து டார்த்தி இத பார்த்துட்டே போறாங்க. இவங்களுக்கு குடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வொர்க்க வந்து மிஷெல்ட்ட சப்மிட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா மிஷெல் கேட்குறாங்க, "ஏன் நீங்க வந்தீங்க? இங்கேருந்து ஆள் யாராவது வந்து அங்க பிக்கப் பண்ணியிருப்பாங்கல்ல. நீங்க வர வேணாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. "இல்ல மேடம் இது ஃப்ரீ டைம் தான்" அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கலர்ட் பீப்பிள் இங்க வரக்கூடாதுன்றத அவங்க மிஷெல் வந்து இன்டைரக்ட்டா சொல்லுவாங்க. "சரி நீங்க வந்துட்டீங்க. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க போங்கன்னு" சொல்லிட்டு அந்த ஃபைல் எல்லாம் குடுத்து அனுப்புறாங்க டார்த்தி. போறதுக்கு முன்னாடி டார்த்தி வந்து "என்ன விஷயம் இது? என்னது இது மிஷின்?" அப்படின்னு கேட்கும்போது, ஐபிஎம்லேருந்து இந்த டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்காக இந்த மாரி மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல்லாம் வந்து ஒரு செகண்ட் 20,000 கால்குலேஷன் கூட போடலாம் அப்படின்ற மாரி இவங்க சொல்லி அனுப்பிறாங்க. இந்த பக்கம் இவங்க வொர்க் பண்ணி வச்சிருப்பாங்களே கேத்ரின். இந்த போர்ட பார்த்துட்டு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹாரிசன் வந்து "இது யார் எழுதி போட்டது?" அப்படின்னு கேட்கும்போது, மிஷெல் சொல்றாங்க, "கேத்ரின் தான் சார் எழுதி போட்டாங்க" அப்படின்னு. "உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் அந்த டீட்டெயில்லாம் தெரிஞ்சது?" அப்படின்னு கேட்கும்போது, இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஆனா அத கண்டுபிடிச்சு இவங்க கரெக்ட்டா அத கால்குலேஷன் போட்டத பார்த்துட்டு ஒரு மீட்டிங்கே போட்டுறாங்க. "என்ன நீங்க என்ன ரஷ்யன் உளவாளியா?" அப்படின்னோனே, "இல்ல சார்" அப்படின்றாங்க. சரி அவ்வளோதான் மீட்டிங் முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹாரிசன் அனுப்பி விட்டுர்றாரு. கேத்ரின்ட்ட கேட்குறாரு, "எப்படி நீங்க இத கண்டுபிடிச்சேன்னு?" கேட்கும்போது, "லைட்ல வச்சு பார்த்தேன்னு தெரிஞ்சது சார்" அப்படின்னோனே, "ஓகே" அப்படின்னு சொல்லி இவரு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கு ஹாரிசன் கேத்ரினோட வொர்க்க பார்த்துட்டு. அதனால வந்து பெருசா எதுவுமே கேட்கல, அனுப்பி விட்டுறாரு கேத்ரின. இப்ப லஞ்ச் பிரேக்ல இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி நடந்த விஷயம்லாம் பேசிட்டு இருக்கும்போது, மிஷேல் அங்க வராங்க. வந்துட்டு "நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு" அப்படின்னு மேரி கிட்ட குடுத்துறாங்க. மேரி வந்து அந்த இன்ஜினியரிங்க்கான ட்ரெய்னிங் கோர்ஸ்க்காக இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியால கோர்ஸ் பண்ணியிருக்கணும். இன்ஜினியர்ஸ்க்கும் எனக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே குவாலிஃபிகேஷன் தானே அப்படின்னும்போது, இல்ல கண்டிப்பா வந்து நீங்க ஹேண்ட் புக்க வந்து நீங்க பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். மேரிக்கு ரொம்ப கோவம் இருந்தது. மேரி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலும் கூட ஏதாவது ஒண்ணு தடுத்து நிறுத்திறீங்களா ஏதாவது சொல்லி அப்படின்னோனே, மிஷேல் சொல்றாங்க, "நான் ரூல்ஸ தான் ஃபாலோ பண்றேன். அட்லீஸ்ட் உங்களுக்காவது ஜாப் இருக்குன்னு நெனச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப டார்த்தி வீட்ல 3 பேரும் வந்து அந்த ஹேண்ட் புக்க வாசிச்சுட்டு இருக்காங்க. மீதி 2 பேரும் அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஹாம்ப்டன் ஹை ஸ்கூல்ல வந்து நம்ம இந்த மாரி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சா, நான் வந்து மறுபடியும் நாசால இன்ஜினியரா ட்ரெய்னிங் எடுக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. மேரி வந்து பயங்கரமா புலம்பிட்டே இருக்காங்க. இத கேட்டு டார்த்தி, "நீ சும்மா புலம்பிட்டு இருக்காத. ஒண்ணு போய் கேஸ் ஃபைல் பண்ணு. இல்லன்னா அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேரி முடிவு பண்றாங்க. இந்த கேஸ் ஃபைல் பண்ணலான்னதுக்கப்புறம் இவங்க மேரியும்
டார்த்தியும் வந்து கேத்ரினுக்கு டான்ஸ் ஆட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டார்த்தியும் அவங்க பசங்கள கூட்டிட்டு லைப்ரரி போறாங்க. லைப்ரரி போற வழி எல்லாமே இந்த செக்ரிகேஷன், அதாவது இந்த பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்கல்ல ஒயிட், பிளாக்ன்னு. இந்த செக்ரிகேஷன் எதிர்த்து நெறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லைப்ரரிக்கு போறாங்க. இந்த குட்டி பசங்க 2 உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க புக் எடுக்க போறாங்க. உங்க புக் எடுக்கிறத பார்த்துட்டு ஒரு ஒயிட் லேடி, "நீங்கலாம் இங்க புக் எடுக்கக்கூடாது. நீங்கலாம் எதுக்கு எடுக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஏதோ நாய் விரட்டுற மாரி இவங்க 3 பேரையும் விரட்டுறாங்க. வாட்ச்மேன் தள்ளி விடும்போது டார்த்தி வந்து செம கோவமாயி, "என் பசங்க மேல கை வச்சா பிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுறாங்க. பஸ்ல ஏறுறாங்க. பஸ்ல ஏறுனதுக்கு அப்புறம் பின்னாடி அந்த செக்ரிகேஷன்ஸ் ஏரியால தான் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க பேக்ல இருந்து ஒரு புக் எடுக்குறாங்க. புக் எடுத்து பார்த்துட்டு, "அம்மா இது தப்பு இல்லையா?" அந்த பசங்க கேட்கும்போது, "நான் என்னோட டாக்ஸ வந்து கட்டிட்டு தான் இருக்கேன். நான் அதனால புக் எடுக்கலாம் தப்பு கிடையாது" அப்படின்ற மாரி இவங்க புக் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐபிஎம் மிஷின் இருக்கு இல்லையா? அத ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு புக்கு. டாட்டி பசங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு ஜான்சன் வராங்க. ஜான்சன் வந்ததுக்கப்புறம் கேத்ரினும் பேசுறாங்க. அவங்க மறுபடியும் கொஞ்சம் மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கேத்ரினும் ஜான்சனும் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ரேடியோல ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்ல ஃபர்ஸ்ட் ஆள வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னோனே, இவங்களுக்கு இன்னும் பிரஷர் ஆயிடுது. இவங்க கண்டிப்பா அனுப்பியே ஆகணும் இல்லையா? மூனோட வொர்க்க நான் இவங்க பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால ரொம்ப பிரஷர் வருது. அதனால என்ன ஆகுதுன்னா, மேலேருந்து சூப்பர்வைசர்ஸ்க்குலாம் வந்து பயங்கர பிரஷர் வருது. கண்டிப்பா இனிமேல் யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. நாம தான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு ஹாரிசன் ஃபோன் பண்றாரு. எல்லாருமே அவங்க ஒய்ஃப்க்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. பயங்கரமான வொர்க் ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து மேரி அவங்க கேஸ கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுறாங்க. ஹாரிசன் வந்து இந்த ஐபிஎம் மிஷன போய் பார்க்குறாரு. ஒரு பிரயோஜனமும் இல்ல. இத எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்ல. அதனால அவர் ரொம்ப கொஞ்சம் சோகமா போயிறாரு. இந்த பக்கம் வந்து பிரஸ் மீட்ல யார் வந்து ஸ்பேஸ்க்கு ஃபர்ஸ்ட் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னோனே எல்லாருமே கை தூக்குறாங்க. அந்த நேவி பைலட்ஸ் எல்லாமே. ஜான் வந்து 2 கையுமே தூக்குறாரு. எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. மேரிக்கு வந்து என்னைக்கு கேஸ் நடக்குதுன்னு டேட்டும் வந்துருது. அத போய் அவங்க க்ரூ கிட்ட சொல்றாங்க. எல்லாருமே கை தட்டுறாங்க. இந்த சைடு வந்து டாரத்தி வந்து அந்த மிஷின போய் பார்க்குறாங்க. அங்க 2 பேரும் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பயும் அவங்களுக்கு வந்து சரியா வொர்க் பண்றது தெரியல. கரெக்ட்டா வந்து அந்த ஒரு பிளக் மாரி இருக்கும். அத வைக்கிறாங்க. அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த சைடு செம்ம மழையா இருக்குது. அப்போ இங்க மறுபடியும் கேத்ரின அவங்க இடத்துல காணோம். ஹாரிசன் பார்க்குறப்பலாம் வந்து கேத்ரின் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எங்க போனீங்க அப்படின்னா, சார் ஒரு பிரேக்குக்கு போனேன் அப்படின்னோனே, என்னது பிரேக்கா? 40 நிமிஷம் டெய்லி நீ இப்படிதான் காணாம காணாம போயிறன்னு சொல்லி திட்டுறாங்க. இவங்க மழையில பாவம் அங்க அவ்ளோ தூரம் பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்றாங்க, "சார் நான் வந்து 2 மைல் தூரம் பாத்ரூம்க்காக போக வேண்டியதா இருக்குது. ஏன்னா, இந்த பில்டிங்ல எங்களுக்கான டாய்லெட் இல்ல. என் மக்க கூட யாருமே எடுக்க மாட்றாங்க. எனக்கு வந்து தனியா ஒரு காஃபி எல்லாத்துலயுமே வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த யூனிஃபார்ம் பாருங்க ஒரு ஸ்கர்ட், ஹை ஹீல்ஸ் இத வச்சுட்டு என்னால அவ்வளோ தூரம் ஓடக்கூட முடியல. இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லாம பேர்ல் தான் வந்து கழுத்துல போட்டுருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேண்டேட்டரியான ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பேர்ல் வந்து எங்களுக்கெல்லாம் குடுக்க கூட மாட்டாங்க. எங்க பிளாக் பீப்பிள்ன்றதுனால எங்கள அதெல்லாம் வாங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட ஹாரிசன் வந்து நேரா கிளம்பி போறாரு. எங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் சைடு இருக்கு இல்லையா? அந்த கலர்டு டாய்லெட் அந்த போர்ட டமால் டமால்னு சுத்தியல வச்சு அடிச்சு உடைச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிறாரு. இனிமேல் வந்து பிளாக் கலர், ஒயிட் கலர்லாம் இல்ல. எல்லாருக்குமே இங்க எல்லோ கலர் தான் போது. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து எல்லாரும் டிவில உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ராக்கெட்ட வந்து லான்ச் பண்றது பார்த்துட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா லான்ச்சும் பண்ணிடுறாங்க. திரும்பி வந்து அந்த மனுஷன் வந்து திரும்பி கீழ வந்துர்றாரு. இது பெரிய விஷயமா இருக்குது. எர்த்த விட்டு முறையா ஒரு மனுஷன் போயிருக்காங்க. அமெரிக்காலருந்து அப்டின்ட்டு இருக்கிறதுனால, மறுபடியும் வந்து நம்ம கண்டிப்பா மூனுக்கோ, இதுக்கப்புறம் வேற பிளானெட்க்கும் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு கென்னடி வந்து ரொம்ப பாராட்டுறாரு. இத வந்து இவங்க எல்லாமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே வந்து அடுத்த தடவ அவர கொண்டு போய் ஆர்பிட்டல் ஸ்பேஸ்ல விட்டுட்டு, அது கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம அவர வந்து அழைச்சுட்டு வரணும் எர்த்துக்கு. இதுதான் நம்மளோட அடுத்த வேல. அதனால மறுபடியும் எல்லாரும் வொர்க் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு எல்லாருமே வொர்க் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த பக்கம் கேத்தரினுக்கும், ஜான்சனுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் கூட நல்லா வளர்ந்துட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுடுறாங்க. இப்படியே வந்து வீட்டுக்கு வராங்க. மேரி வந்து பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ப்ரூட்டலா ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா? அந்த பிளாக் பீப்பிள்க்கும், ஒயிட் பீப்பிள்க்கும் நல்ல சண்டை எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? இத வந்து டிவில நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மேரி சொல்றாங்க, "இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல." அப்படின்னோனே, "கண்டிப்பா இத அவங்க தெரிஞ்சு தான் ஆகணும்." அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேரி கிட்ட சொல்றாங்க. மேரிக்கு இன்னைக்கு வந்து கோர்ட் செஷன் இருக்கு. இப்போ வந்து அவங்க போய் பேசுறாங்க. "நீங்கலாம் படிக்க முடியாது. இது ஒயிட் பீப்பிள்க்கு மட்டும் தான்." சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க. மேரி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு பேசுறாங்க. "சார் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டா ஏன் இருக்கக்கூடாது? இந்த மாரி ஒரு முக்கியமான விஷயத்த பண்றதுக்கு. நீங்க உங்களோட ஹிஸ்டரி நான் படிச்சு பார்த்தேன். எல்லாமே வந்து நீங்க நீங்க தான் முறையா புதுசா பண்ணியிருக்கீங்க. இதையும் பண்ணீங்கன்னா, இதுவுமே உங்களோட வொர்க்ல வந்து ஆட் ஆகும். ப்ளீஸ் எனக்கும் வந்து நானும் ஃபர்ஸ்ட்டா படிச்சேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்." அப்படின்னு மேரி பயங்கரமா பேசி ஜட்ஜே ஒத்துக்க வச்சுறாங்க. ஆனா ஜட்ஜ் என்ன சொல்றாரு, "ஈவினிங் கிளாஸ் மட்டும் தான் நீங்க போகணும்னோனே." அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மேரிக்கு ஒரு கேஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்திலேயே போறாங்க வீட்டுக்கு. கேத்ரின் என்ன பண்றாங்க, அவங்க பேரையும், பால் பேரையும் எழுதி குடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் கீழ வொர்க் பண்றோம்னு. இந்த பால் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர கிழிச்சு போட்டு இந்த கம்ப்யூட்டர்ஸ் பேர்லாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு கேத்ரின வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காரு. அதே மாரி இவங்க பேசுறத கேட்டுட்டு வந்து ஹாரிசன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, "சார் நான் இந்த ப்ராஜெக்ட்ல நானும் பண்றேன்" அப்படின்னு கேட்குறாங்க. இத பாருங்க நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அத தாண்டி மேக்ஸ பார்க்கணும். அப்பதான் வந்து இது வந்து வொர்க் அவுட் ஆகும்னோனே, "சார் ப்ளீஸ் என்ன எடுத்துக்கோங்கன்னோனே." சரின்னு அவரும் எடுத்துக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க வொர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா வந்து நெறைய இந்த ராக்கெட் வந்து சரியான ரிசல்ட் குடுக்காதனால இவங்களுக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க ஹாரிசனுக்கு.
அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து பால் வந்து இந்த ஒர்க் வந்து பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. இத வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேத்ரினாலும். அவர் பொறுமையா சொல்லிக் குடுத்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டார்த்தி இங்க ஒர்க் பண்றது வந்து இங்க ஹாரிசன் அவங்க குரூப் வந்து பார்த்துடுறாங்க. "என்ன நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னோனே, "இல்ல சார் நான் வந்து டேட்டா தான் எடுக்க ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னோனே, இவங்க போய் பார்க்குறானுங்க. கரெக்ட்டா வந்து அந்த மிஷின்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுருது. "உங்க பேரு?" அப்படின்னு கேட்கவும், "டார்த்தி சார் என் பேரு. நான் இங்க தான் ஒர்க் பண்றேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. மறுபடியும் கேத்ரினுக்கும், பாலுக்கும் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேத்ரின் வந்து சொல்றாங்க, "நான் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா எனக்கு இன்னும் வந்து ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு" கேட்குறாங்க. ஆனா பால் என்ன சொல்றாரு, "இங்க பாருங்க லேடீஸ்லாம் வரக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பார்த்த ஹாரிசன், "வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி கூட்டிட்டு போயிறாரு. ஆனா அமைதியா இருக்கணும் ஓகேவா? அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறாரு. இவங்கள்ட்ட போய் கேத்ரின்ட்ட அந்த டிஸ்கஷன்ல பேசிட்டு இருக்கும்போது, கேத்ரின் கிட்ட ஹாரிசன் என்ன பண்றாருன்னா, "நீங்க கால்குலேட் பண்ணி காமிங்கன்னு" சொல்லிட்டு காமிக்கிறாரு. எந்த இதுல வந்து எந்த லாங்கிட்யூட், லேட்டிட்யூட்ல கரெக்ட்டா வந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம லேண்ட் ஆகலாம் அப்படின்றத வந்து அவங்க கால்குலேட் பண்ணி சூப்பரா சொல்லிடுறாங்க. எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த சைடு வந்து டார்த்தி வந்து ஐபிஎம் சூப்பரா ஒர்க் பண்ணி காமிக்கிறாங்க இல்லையா? இந்த ஐபிஎம் பீப்பிளுக்கே வந்து பெருசா தெரியல. அதனால ஹாரிசன் என்ன சொல்றாரு, "உங்களுக்கு சம்பளம் தர முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டார்த்தி நல்லா ஒர்க் பண்றதுனால, இவங்கள வந்து ஐபிஎம்ல ஒர்க் பண்றதுக்காக இன்வைட் பண்றாங்க. டார்த்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, இவங்க கூட இருக்க எல்லா டீம்மேட்ஸ் கிட்டயுமே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க தான் சூப்பர்வைசர் மாரி இருப்பாங்க. மிச்சல் வந்து இத சொல்லவும், டார்த்தி என்ன பண்றாங்க, "என்னோட கேர்ள்ஸையும் நான் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாருமே வராங்க. அந்த ஐபிஎம்ல அவங்க எல்லாருக்குமே ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கு. அவங்க ஒர்க்கும் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து மேரி இருக்காங்க இல்லையா? அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ண போறாங்க. கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க டோர் தொறந்ததுக்கப்புறம் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடா இந்த பொண்ணு கருப்பா இருக்கு, இங்க வந்திருக்கே" அப்படின்னும்போது, "இங்க எதுவும் கலர்டு ஏரியாலாம் இல்லையா? நான் இங்க வேணா உட்காந்துக்கலாமான்னு" சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்க படிக்கவும் இப்போ வந்து அத கால்குலேட் பண்ணி சொல்லிட்டாங்க இல்லையா? இவங்க கேத்ரின் என்ன பண்றாங்க, பால் பேர மட்டுமே எழுதி குடுத்துடுறாங்க. இது பேர் வந்து கோ ஆர் நோ கோ அப்படின்றது தான் இந்த ஒர்க்கோட பேருன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து டார்த்தி வந்து கை கழுவிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் காமன் டாய்லெட் இல்ல. அதனால அப்ப மிஷலும் வராங்க. அவங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து குடுக்குறாங்க. "நான் வந்து உங்களுக்கு எதிரா நான் எதுவுமே நடந்துக்கிட்டதில்ல. நான் புரோட்டோகால் தான் ஃபாலோ பண்ணேன்னு" மிஷல் சொல்றாங்க. "கண்டிப்பா எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு டார்த்தி சொல்றாங்க. மிஷல் கேட்குறாங்க, "எனக்கு தெரிஞ்சு 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களும் இந்த மாரி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நீ கைட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? நான் சூப்பர்வைசர் ஆனா தானே நான் முடிவு பண்ண முடியும்னு" சொல்லிட்டு டார்த்தி சொல்றாங்க. இப்போ கேத்ரின் வீட்ல வந்து ஒரு நைட்டு சூப்பரான டின்னர் ரெடி ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சன் இருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப ஒண்ணுமே எல்லாரும் ரொம்ப ப்ரிப்பேர்டா உட்காந்துருக்காங்க. அவங்க பொண்ணுங்க என்னன்னா, ஜான்சன் அன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறாரு. இவங்களுக்கு வந்து அவரு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கவே இல்ல. அதுக்குள்ள அவங்க ஓகேவும் சொல்லிடுறாங்க. இப்படியே அவங்களுக்கு வந்து கல்யாணமும் முடிவாகுது. என்கேஜும் ஆயிட்டாங்க கேத்ரின். எல்லாமே நல்லதா நடந்தா எப்படி? கண்டிப்பா ஒரு விஷயம் கெட்டதா நடக்கணும்ல. அந்த மாரி தான் கேத்ரினுக்கு வந்து இனிமேல் ஐபிஎம் ஒர்க் பண்றதுனால, இனிமேலு ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு, அவங்கள திரும்பி வந்து வெஸ்ட் சைடு டிபார்ட்மெண்ட்க்கே அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. ஹாரிசனுக்கு அது வந்து இது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனாலும் அத செஞ்சு தான் ஆகணும். இத வந்து கூப்ட்டு சொல்றாரு கேத்ரின்ட்ட. கேத்ரின் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா? அதனால இவங்க டீம்லேருந்து ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க மிஷல். என்ன கிஃப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, பேர்ல். அந்த பேர்ல் நகை இருக்கு இல்லையா? அத குடுக்குறாங்க. இது வந்து ஹாரிசன் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறாங்க. இவங்களும் கேத்ரினும் வந்து திரும்பி அவங்க இடத்துக்கே போயிடுறாங்க. வெஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கே போயிடுறாங்க. கோ, நோ கோவோட ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. அத வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆனா வந்து என்னன்னா, ஐபிஎம்ல வந்த நேத்து வந்த டேட்டாக்கும், இன்னைக்கு வந்த டேட்டாவுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு ஹாரிசன் கண்டுபிடிக்கிறாரு. இத பார்த்தோனே வந்து ஹாரிசன் என்ன பண்றாரு, ஜான் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு. "நீங்க வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கு" அப்படின்னும்போது அவர் சொல்றாரு, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா கேத்ரின், அவங்கள கூப்பிட்டு நீங்க கரெக்ட் பண்ணுங்க. அவங்க ஓகே சொல்ட்டாங்கன்னா, நான் இந்த லான்ச் வந்து ரெடி பண்றேன்" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, வேக வேகமா போயிட்டு கேத்ரின கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்புறாங்க. இந்த டேட்டாவ எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே உட்காந்து, கேத்ரின் வந்து அப்படியே உட்காந்து வேகமா கால்குலேட் பண்ணி சூப்பரா முடிச்சுடுறாங்க. அந்த கரெக்ட்டான வேல்யூவும் எடுத்துடுறாங்க. எந்த லாங்கிட்யூட், எந்த லேட்டிட்யூட்ல வந்து இறங்கணும் அப்படின்றத டேட்டாவா எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சுட்டு, "அப்பா!" அப்படின்னு உட்கார்றாங்க. மேரி, "ஏய் உனக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம் இருக்கா? ஓடு" அப்படின்னு சொல்றாங்க. வேக வேகமா ஓடுறாங்க. கேத்ரின் உள்ள போறாங்க. இந்த டேட்டாவ வாங்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த மெயின் ஏரியா இருக்கும் இல்லையா? அங்க போயிடுறாங்க. அந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும்ல, போயிடுறாங்க. கேத்ரின் மட்டும் வெளில கதவ சாத்திட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஹாரிசன் என்ன பண்றாரு, "ஏய் சீக்கிரம் உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்ட் குடுத்து இந்த டீம்ல வந்து கூப்பிட்டுக்கிறாரு. இந்த லாங்கிட்யூட்ல வந்து சிங்கிள் டிஜிட் கூட நியூமெரிக்கல் வேல்யூ கூட தப்பாம அப்படியே கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இத ஜான் கிட்ட சொல்லவும், "ஓகே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு அவரும் லான்ச் பண்ணிடுறாரு. லான்ச் பண்ணதுக்கப்புறம் போது. ராக்கெட் வந்து திரும்பி சூப்பரா போயிடுது. ஸ்பேஸுக்கு போயிடுது. போயிட்டு திரும்பி வரணும் இல்லையா அந்த கேப்சூல். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏதோ பிரச்சனைனால அந்த ஹீட் ஷீல்டு வந்து ஓப்பன் ஆகாம போயிடும். இதனால என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே சூடா வந்து கொதிக்க ஆரம்பிச்சுரும். அந்த ஃபயர் பால் மாரி அந்த கேப்சூல் ஆக ஆரம்பிச்சுரும். திடீர்னு இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிடும். எல்லாருக்கும் ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஐய்யயோ! ஏதோ தப்பாயிடுமோ! ரொம்ப பெரிய எல்லாரும் உலகத்துல இருக்க எல்லா கண்ணுமே வந்து இந்த கேப்சூல் இந்த ப்ராஜெக்ட் மேல தான் இருக்கு. அதனால இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியே ரொம்ப சைலன்ட் ஆகுது. எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜான் மறுபடியும் கனெக்ட் ஆகுறாரு. மறுபடியும் எர்த்துக்கு வந்துர்றாரு. லேண்ட் ஆயிடுறாரு பத்திரமா. அது மட்டும் இல்லாம டார்த்திக்கு வந்து சூப்பர்வைசருக்கான போஸ்டும் கிடைக்குது. அத வந்து மிஷல் தான் குடுக்குறாங்க அந்த அப்பாயின்ட்மென்ட்ட. இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டார்த்தி. இந்த சைடு வந்து இவங்க கிராச்
படிச்சு முடிச்சு மேரியும் கிராஜுவேட் ஆகுறாங்க. கேத்ரின் வந்து அப்போலோ 2 இருக்கு இல்லையா? அந்த மிஷன்ல வந்து ஜாயின் பண்றாங்க. அண்ட் கேத்ரினுக்கும் ஜான்சனுக்கும் கல்யாணம் ஆயிடுது. இந்த மாரி நெறைய எண்ட் கிரெடிட்ஸ்ல வந்து நான் அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ தென். டாடா. பாய் பாய். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.